ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஃபோன்பே வழியாக லோன் பேமெண்ட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோன்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோன்பே ஓப்பன் பண்ணி அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. நான் வந்து ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, அடுத்த பேஜ்ல உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் பில்ஸ்ல உங்களுக்கு வந்து யூட்டிலிட்டிஸ் சொல்லிட்டு இருக்கும். யூட்டிலிட்டிஸ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு லோன் பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லோன் பேமெண்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து யூட்டிலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய லோன் பேமெண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க லோன் பேமெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து அடுத்து இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. செலக்ட் யுவர் லேண்டர் சொல்லிட்டு ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க எந்த பில்லரோ எந்த லேண்டரோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது யார்கிட்ட இருந்து இது போல இஎம்ஐ இந்த கடன் வாங்கிருக்கீங்களோ அந்த லோன் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் தான் லோன் வந்து வாங்கியிருந்தேன். இது போல நீங்க வந்து எங்க இருந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு இருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, லோன் நம்பர் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய லோன் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய லோன் நம்பர் எதுவோ அதை சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க லோன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து சரியா என்டர் பண்ணணும். அந்த நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான லோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ அடுத்த பேஜ்ல இப்போ வந்து பேமெண்ட் டைப் நீங்க வந்து எந்த பேமெண்ட் டைப்போ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாருங்க, டோட்டல் ஓவர் டியூ, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் இஎம்ஐ, அதுக்கப்புறம் பார்ட் பேமெண்ட், அதுக்கப்புறம் ஃபோர் க்ளோசர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க இதுல எந்த டைப்ல பே பண்ணுமோ அந்த டைப் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டைப் எதுவோ. ஓகே, இதுல வந்து பாருங்க, நான் வந்து டோட்டல் ஓவர் டியூன்னு சொல்லிட்டு இருக்கு, அதுலயே செலக்ட் ஆயிருக்கு. ஓகே, நான் அதுலயே வந்து நான் பே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டோட்டல் ஓவர் டியூல செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க, கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ வந்து நீங்க எவ்வளவு பேமெண்ட் கட்டணும்னு சொல்லிட்டு இதுல வந்து வந்துரும் தெளிவா. இப்போ இதுல வந்து பில் டீடைல்ஸ் வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் நேம், அதுக்கப்புறம் பேமெண்ட் டைப், எவ்வளவு பேமெண்ட் சொல்லிட்டு எல்லாம் டீடைலா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு பேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் டு பே அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொசீட் டு பே வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் போகுது. இப்போ இதுல வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து மணியை ஷேர் பண்ணி சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து லோன் கட்டணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ லோன் கட்டுறதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு பே இருக்கு, பே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து யூபிஐ பின் வந்து கேட்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து கேட்கும். இப்போ நீங்க செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பே வந்து பண்ணியாச்சு. அந்த லோன் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பே வந்து பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து இது போல தான் வந்து நம்ம பேமெண்ட் வந்து பே பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.